வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும். இடையிடையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. கன்னி ராசி மற்றும் லக்ன நேயர்களே, இந்த வருடம் குரு பயிற்சி பலனை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் குரு பயிற்சி மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. உங்களுடைய கன்னி ராசி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு இருக்காரு. 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். குரு பகவான் லாபஸ்தானில் வர்றது நல்லது தானே, அருமையான பலனாச்சே, சூப்பரா இருக்குமே. லாபங்கள் மேலோங்கி இருக்கும். ஆசைகள் அபிலாஷைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் என்ன, உங்களுடைய கனவுகள் என்ன, அத்தனை நிறைவேற்றிக்கிங்க இந்த வருடம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல வர்றாரு. 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் அவருடைய இருக்கிற இடம் அதுவாக இருந்தாலும் அங்க ஆட்சி உச்ச பலமாக இருக்கிறார். குரு பகவானுடைய ஸ்தானம் உங்க ராசி லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலமாக இருந்து உச்ச பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய லக்ன ராசியிலிருந்து 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பார்வை பலன் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து 3, 5, 7 இந்த ஸ்தானங்கள் வலுவடையும். 3ஆம் இடம்னா என்ன, உங்களுக்கு சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். சகோதரர்கள் மூலியமா நல்ல அனுகிரகங்கள். இதுவரைக்கும் சண்டை சச்சரவாக இருந்த சகோதரர்கள் ஒன்று கூடுவார்கள். நீங்க சொல்லுகின்ற வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகமாக கூடும். உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். நீங்க சொல்லுகின்ற வார்த்தைக்கு அற்புதமான ஒரு பலன் உண்டு. உங்க சகோதரர்கள் மூலியமாக, அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் உண்டு. அப்படியும் ஏற்படும். 5ஆம் இடம் பூர்வீக புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் தடங்களாக இருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் அருமையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த வருடம் கன்னி ராசி லக்ன நேயர்கள் நிறைய பேர் குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள். பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும். அதனால நிச்சயமாக குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு வாங்க, சென்று வாங்க. குரு பயிற்சி மறந்த உடனே போயிட்டு வாங்க, உங்களுக்கு அது ஆக்டிவேஷன் ஆகும். 7ஆம் இடம் ஆகிய திருமணம் கரத்திரஸ்தானம் ஆக்டிவேஷன். பிரிவினைகள் இருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. திருமணம் தடங்கல்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கன்னிராசி லக்னக்காரர்களுக்கு திருமணங்கள்லாம் கைக்கூடிய நேரமாக காலகட்டமாக இருக்கும். அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம கொஞ்சம் கருத்து வேறுபாடுல இருந்தவங்களாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த வருடம் அமையும். ஏன்னா கன்னிராசி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறதை விட குரு பகவான் பார்வை பார்க்கறதுனால அந்த கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து பார்வையாக இருந்து கொண்டிருந்தார். சனி பகவானுடைய சமசப்தம பார்வை, சனி பகவானுடைய பார்வை இருந்தது கன்னிராசிக்கு, இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சனி பகவானுடைய பார்வையினுடைய வீரியம் குறைந்து சுபகிரகமாகிய குரு பகவானுடைய பார்வைப்பட்டவுடன் அந்த பிரிவினையில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த குரு பயிற்சி நடக்க போகுது கன்னிராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. நிச்சயமாக 3ஆம் இடம் சகோதரர்கள் மூலியமாக நன்மைகள் உண்டு. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் மூலியமாக நன்மைகள் உண்டு. தன்னுடைய குழந்தைகள் மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிப்பார்கள், வெளிநாடு செல்வார்கள். குழந்தைகள் மூலியமாக ஒரு அனுகூலமான
ஒரு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு மன நிறைவும் மன சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல கன்னி ராசி லக்ன நேயர்களுக்கு உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் குரு பார்வை இருப்பதனால அந்த பலம் பெறுகிறது. அதே போல் 7ஆம் இடம் சொன்ன மாதிரி இது கலத்திர ஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சரிப்படும். இதெல்லாம் ஒரு அற்புதமான இந்த 4 பகுதிகளிலும் லக்னமாக இருக்கக்கூடிய உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதனால் லாபஸ்தானம், ஆசை அபிலாஷைகள் ஆக்டிவேஷன் ஆகும். இது பொதுவான அனைவருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகள் சேரும். அவர்களுடைய கணவன் வழி பூர்வீகமோ அல்லது தந்தை தாய் மூலியமாக கிடைக்கக்கூடிய சில கொடுப்பனைகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவாங்க. வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய இந்த ஒரு வருட காலம் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி லக்னத்தில் உள்ளவர்கள் சனி பகவானுடைய பார்வை அவர்கள் இருந்து குரு பகவான் பார்ப்பதனால் அவர்கள் படிப்பில் மேன்மை அடைவார்கள், உயர்வார்கள், அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த வருடம் அவர்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். அற்புதமா ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சேஃப் இந்த வருடம் குரு பகவான் பயிற்சினால. தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு அபிர்விதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழில் ஸ்தானத்துல தான் இருந்தார் குரு பகவான். இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வந்திருப்பதனால் அந்த தொழில், லாபம், பாக்கியம் இது 3த்துலையும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த 3 வருடமாக. ரிஷப ராசியிலிருந்து அப்புறம் மிதன ராசி, அப்புறம் இப்போ கடக ராசி. இந்த 3 வருடமாக கன்னி ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோம். குரு பகவான் 9, 10, 11 லைனை வந்துட்டு இருக்காரு. அதனால 11ஆம் இடம் தொழில் சார்ந்த தொழில் அதிபர்களுக்கு நல்ல ஒரு லாப காலமாக இந்த வருடம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இதுல பெரும்பான்மையாக வேலையாட்களை நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. வேலையாட்கள், வேலை செய்வர்கள் காலில் போறோம், நாங்கள் நைட்டு தான் வரோங்க ஐயா, நாங்க டெய்லி இதே தான் பார்க்குறோம், கண்டதே கோலம் கொண்டதே காட்சி, எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேலை செய்பவர்கள் எல்லாம் நீங்க வேலையை கருத்தா செய்யுங்க. உங்க முதலாளியிடமோ இல்லை மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களுடைய எனக்கு சம்பள உயர்வு வேண்டும், பதவி உயர்வுன்னு கேளு, கண்டிப்பா அவங்க கிடைக்கும். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறார் குரு பகவான். அதனால உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு உண்டு. அதே போல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் கொஞ்சம் குறையும், உடல் ஆரோக்கியம் கூடும். இதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கன்னி ராசி நேயர்களுக்கு. உங்களுடைய கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தான் அதிபதி. புதன் பகவான் அதிபதியாக இருக்கும் பொழுது புதன் பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு புதன் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு முதல்ல நம்ம பர்த் சார்ட்ல பார்க்கணும். பொதுவாக இப்ப நான் சொன்னது எல்லாமே பொது பலன் என்பது குரு பயிற்சி ஆன உடனே இந்த கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு குருவின் மூலியமாக என்னென்ன அனுகிரகங்கள் கிடைக்கும், எந்தெந்த கட்டத்தில் இருந்து எந்தெந்த கட்டங்கள் ஆக்டிவேஷன் ஆகும், அந்த கட்டத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் என்ன, அதனுடைய விஷயங்கள்லாம் என்னன்னு நான் சொல்லிட்டேன், பொதுவாக சொல்லிட்டேன். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பூஸ்ட் பண்ணிட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த இறை வழிபாடோட நம்ம எப்படி நம்மளை பாசிட்டிவா மாத்திக்கணும், நம்ம ஏன் நெகட்டிவா இருக்கிறோம், நம்ம நெகட்டிவ்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றதெல்லாம் பர்த் சார்ட்டை வச்சு நம்ம பர்சனலா ஒரு கன்சல்டேஷன் பண்றது ரொம்ப நல்லது. இதுல மெயினா புதன் என்ற ஒரு 3 வீடு இருக்கு. அதாவது 3 யோகங்கள், திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் சொல்லுவோம். இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை வரக்கூடிய யோகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த யோகத்துல உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த யோகம்னு முதல்ல யார் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 27 யோகங்கள்ல உங்களுடைய யோகம் எது அப்படின்னு. இப்ப புதன் லக்னம் பிளஸ் புதன் ராசி கொண்ட கன்னி ராசிக்கு புதனே யோகாதிபதியாக இருந்தால் அபரிவிதமான பலன்கள், இப்ப நான் சொன்ன பலன்கள் அதை விட அதிகமாக நடக்கும். அப்ப புதன் அவயோகமாக இருந்தால் இப்ப நான் சொன்ன பலனோட பாதிக்கு கம்மியா தான் நடக்கும். அப்ப பலன் என்பது பொது பலன் என்பது உண்மைதான், ஜோதிடம் என்பது உண்மைதான், ஜோதிட நிகழ்வுகள் அனைத்துமே உண்மைதான். அந்த பலன்கள் சொல்றோம் பாருங்க, கொஞ்சம் அதுல எனக்கு நீங்க சொல்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஓகேங்க ஐயா, நல்ல மன நிறைவா நீங்க சொல்றீங்க, ஆனா சிலது நீங்க சொன்னது எனக்கு நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கமெண்ட் கொடுக்குறாங்க நம்ம அன்பர்கள்லாம். அதுக்கு இதுதான் சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்னா அவனுடைய யோகாதிபதி யார் தெரிஞ்சுக்கணும். இப்போ யோகாதிபதினா இப்போ புதன் வச்சுக்கலாம். புதனுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குன்னா பிரீத்தி என்ற ஒரு யோகம், கிரீத்தி என்ற ஒரு யோகம், சிவம் என்ற ஒரு யோகம். இந்த 3 யோகங்கள் புதனுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய யோகங்கள். இந்த யோகத்தில் பிறந்து இருந்தால் இந்த கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக 100% இல்லை 200% நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் மேல நடக்கும். அதே புதன் அவயோகமாக இருந்தால், இல்லை இப்ப வரக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, குரு பகவானோட பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அதே குரு பகவான் அவர்களுக்கு அவயோகமாக இருந்தால் நான் சொல்ற ப்ரெடிக்ஷன்ல பாதி கீழே தான் நடக்கும்.
அப்போ அவர்களுக்கு யோகம் யாரு, அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கலையா ஒவ்வொரு நேரம். அப்போ என்னுடைய நேர்கள் நீங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க. அப்போ உங்களுக்கு நான் அதை சொல்லி தரணும். அப்போ அதை நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இந்த பொது பலனை, இந்த குரு பயிற்சியை நான் பயன்படுத்திக்கிட்டு, இந்த குரு பயிற்சி பலன் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. முழுமையா பார்க்கும்போது உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். அது இதுதான் விஷயம். இப்போ என்னடான்னா, உங்களுடைய பர்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அன்னைக்கு என்ன யோகம் போச்சு, அந்த யோகத்தினுடைய யோகாதிபதி யாரு, அவயோகாதிபதி தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேன். இது நான் ஃப்ரீயாக கூட எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் திடீரென்று உடல் உபாதைகள் மூலியமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வாய்ப்புகள் இருந்தால், இருக்கக்கூடாது, அனைவரும் நல்லா இருக்கணும். சப்போஸ் ஒரு சிலர் மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகிற சூழ்நிலை, ஏதோ ஒரு கையில் ஒரு அடிபட்டோ இல்லை வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதோ ஒரு உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் மருத்துவமனை அட்மிட் ஆனீங்கன்னா, அப்படி ஆயிருக்கிற அன்பர் வந்து அவர் ஃபோன் பண்ணியோ சாட்லாம் பண்ண முடியாது. அவருடைய உற்றார் உறவினர்கள் இதை பார்த்து இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்புங்க. இப்போ அவர் இந்த நிலையில் இருக்காருன்னு சொல்லுங்க. அவருக்கு என்ன ரெமெடி கொடுக்க முடியுன்றதை நான் உடனடியாக கொடுக்குறேன். அது பண்ணுங்க, உடனே க்யூர் ஆகிடுவார், ரெமெடி கிடைக்கும். இது வந்து தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்குறேன். இது வந்து ஃப்ரீ தான். முழுக்க முழுக்க மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுன்னு சொல்லி எனக்கு குருநாதருடைய கட்டளை. அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக யாரும் மருத்துவமனையில் இருக்கக்கூடாது என்னுடைய ஆசை. தப்பி தவறி இந்த கன்னி ராசி லக்னத்தில் உள்ளவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால், அவருடைய உறவினர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, ராசி கன்னி ராசி தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரெமடிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதில் மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்லிருக்கீங்களே, இது நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம இப்போ சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதில் உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாதத்தில் பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாதம், அவரே வந்து வைகாசி மாதம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒன்று வரும். அப்போ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க, இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதில் வந்து உங்களுக்கு யோகாதிபதி யார் தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யார் தெரிஞ்சிக்க முடியாதுன்னா, நீங்கள் பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்தில் யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யார் தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயாக எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவயோகாதிபதினா யார், எந்த கிரகம். அப்போ அவயோக பிளானட்டு உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில் உச்சம் பெற்றிருக்கார் சொல்லிட்டேன். அப்போ கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்போ அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன். இப்போ நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்போ நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா, இங்க மாறுதேன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு
இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். 2வது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. 2வது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க, கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.